செய்தியாளர் சுகுமார் விவரங்கள். நந்தா, தமிழகத்தில் தலை சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒகேனக்கல் பிரசித்தி இங்கு விடுமுறை தினங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள். குறிப்பாக கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருகை புரிந்து அருவிகளில் குளித்தும் ஆற்றில் பரிசல் பயணம் மேற்கொண்டும் அதே போல சுவையான மீன் சமையல் உண்டும் இங்கு மகிழ்ந்து வருகின்றன. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்றால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காலை முதலே அதிகரித்து வந்து கொண்டிருந்தன. தற்பொழுது காவிரி ஆற்றின் நீர்வரத்தானது 6500 கனடியாக உள்ளது. இது மிதமான ஒரு தண்ணீர் வரத்தாக உள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக வந்த சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றின் அழகை பரிசீலனை மூலம் சென்று ரசித்தனர். பின்பு பாறை மீதிலிருந்து விழும் அருவில குளித்து மகிழ்ந்தனர். அதே போல இங்கு ஆயில் மசாஜ் செய்து தங்களது தேகத்தை திடப்படுத்திக் கொண்டனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக ஆற்று பகுதியில் குளிப்பதற்கு அதிக அளவு தண்ணீர் வந்தால் தடை விதிக்கப்படுகிறது. தற்போது மிதமான தண்ணீர் வருவதால் ஆற்றில் ஏராளமானவர் குளித்து வருகின்றனர். அவர்களை பாதுகாப்பாக ஊர்காவல் படை, தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இந்த சுற்றுலா பயணிகள் வருகைக்காக வருகை குறித்துள்ளதால் இங்குள்ள வியாபாரிகள் அதாவது மகிழ்ச்சி அடைந்துள்ளன. குறிப்பாக எண்ணெய் தேய்க்கும் மசாஜ் தொழிலாளர்கள், பரிசில் ஓட்டிகள் மற்றும் சமையலர் இந்த அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்ததால் தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்து வருகின்றனர். மேலும் நீர்வரத்து 6500 கனடி என்பது ஒரு இதமான சூழலை அனுபவித்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்தும் பரிசல் பயணம் மேற்கொண்டு மகிழ்ந்தனர். நன்றி சுகுமார், விரிவான விவரங்களுக்கு.